ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் சொல்கிறதுக்கு பதிலாக இப்போது டிரைவர் எக்ஸாம் எழுதுனாங்கல்ல, அவங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் விட்ருக்காங்க. அதாவது இன்டர்வியூக்கான நேம் லிஸ்ட் விட்ருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட், ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் இதுதான். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் இது சொல்லியிருக்காங்க பாருங்கள். 3 நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க. ஒன்று ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் ஃபார் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், ரிஜெக்ஷன் லிஸ்ட்டுக்கு விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக விட்ருக்காங்க. இது 3 நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி 15ஆம் தேதி வந்திருக்குங்களா? சரிங்களா? வாங்க நம்ம இப்போது இந்த ஷார்ட் லிஸ்ட் என்னான்னு பார்க்கலாம். நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சென்னை கீழமை நீதிமன்றம் ஓட்டுநர் பதவிக்கான ஆட்சேர்ப்பு அறிக்கை 103 115 வரைக்கும் 28/4/2024 விட்டுருக்காங்க. எழுத்து தேர்வு 20/10/2024 நடந்தது. இப்போ ரீசெண்டாக கூட டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ண சொன்னாங்க. டிரைவருக்கு மட்டும் மெயிலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அனுப்ப சொன்னாங்க. சரிங்களா? அவங்களுக்கு தான் இப்போ ஷார்ட் லிஸ்ட் விட்ருக்காங்க. ஓட்டுநர் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள அனைத்து தகுதிகளின் அடிப்படையில், அதாவது குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் முன் அனுபவம், கல்வி தகுதி மற்றும் எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் தற்காலிகமாக பட்டியலிடப்பட்ட பின்வரும் தேர்வுகள் மோட்டார் ஓட்டுநர் திறன்கள், மோட்டார் இயக்கவியல், போக்குவரத்து விதிகள் மற்றும் ஒழுங்குமுறை பற்றிய அறிவை சோதிக்க திறனறி தேர்வுக்கு அழைக்கப்படுகிறார்கள். அதாவது ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. அதாவது திறனறி தேர்வுக்கு அழைக்கப்படுகிறவங்க விட்டுருக்காங்க. அனைத்து தேர்வர்களும் நுழைவுச் சீட்டு மற்றும் பார்வை திறன் தகுதி சான்றிதழ் ஓட்டுநர் திறனறி தேர்வுக்கு வரும்போது கட்டாயமாக கொண்டு வர வேண்டும். நுழைவுச் சீட்டுனா எப்படி, அது பற்றி டீட்டெயில் தெரியல. நுழைவுச் சீட்டுனா எக்ஸாம் எழுதுனப்போ இருக்கலாம் அந்த ஹால் டிக்கெட், அதை வச்சுங்க. இல்லைன்னா இப்போ அவங்க ரீசெண்டாக விடுவாங்க நுழைவுச் சீட்டு வந்து அவங்க வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை கூட எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அனைத்து தேர்வர்களும் நுழைவுச் சீட்டு மற்றும் பார்வை திறன் தகுதி சான்றிதழ் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் திறனறி தேர்வுக்கு வரும்போது கொண்டு வரணும், கட்டாயமாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் போய் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் வாங்கி வச்சிங்க. சரிங்களா? எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 24/2/2025 மண்டே, திங்கக்கிழமை 24/2/2025 திங்கக்கிழமை தாங்க கூப்பிட்றாங்க. காலைல 8:30 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. இதுதாங்க நேம் லிஸ்ட். ஷார்ட் லிஸ்ட் பண்ணால் நேம் லிஸ்ட்டு. உங்களுக்கு தேவைன்னா அஃபிஷியல் வெப்சைட் எம்ஹெச்சியில் அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இது ஒரு 150 பேர்கிட்ட கூட்டிருக்காங்க. சரிங்களா? 24ஆம் தேதிக்கு எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 35 பேர் வந்து 24ஆம் தேதி கூட்டிருக்காங்க. 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி அது ஒரு 35 பேர். மொத்தமாக 35 பேராக ஒரு நாளைக்கு 35 பேர்னு சொல்லிட்டு 25, 26, 27 3 நாளுக்கும் கூட்டிருக்காங்க. 3 நாள் இருக்குது, 28 கூட இருக்குங்க. சரிங்களா? அப்போ 3 நாள் 24லேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் ஸ்கில் டெஸ்ட் நடக்க போது. ஓட்டுநர் பதவிக்கான ஸ்கில் டெஸ்ட்டு. உங்கள் நேம் லிஸ்ட்டு இருக்கான்னு, உங்கள் பேர் உங்கள் பதிவெண் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் போய் கலந்துங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃபே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து டிரைவருக்கு போஸ்டிங்கான டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷரி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுக்கான கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. அதான் 28/4/2024 அந்த நோட்டிஃபிகேஷன் படி. சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜிடி ஜெனரல் கேட்டகரி பிஎஸ்டிஎம்க்கு 94 மார்க்கு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஜிடி உமன் 73 மார்க்கு. ஜிடியில் உமன் கேட்டகரிக்கு 73 மார்க். ஜிடி ப்ரியாரிட்டியில் ஜென்ரல் ப்ரியாரிட்டியில்
86 மார்க், P2ல 86 மார்க்கு, ஓபிசி சாரி பிசி பிஎஸ்டிஎம்ல 91 மார்க்கு, பிசி ஓபிசிஎம் உமன் கேட்டகரிக்கு 90 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் மார்க் கேண்டிடேட் ஹூ சப்மிட்டட் டியூ டு நான் அவைலபிலிட்டி ஆஃப் கேண்டிடேட் ரெஸ்பெக்டிவ் ரிசர்வேஷன் கேட்டகரி. இது வந்து ரிசர்வேஷன் கேட்டகரியில் 90. சரிங்களா. பிசிஎம் ப்ரியாரிட்டியில் 84 மார்க்கு, B3 அதாவது 11 கேட்டகரி இருக்குது, 11 ப்ரியாரிட்டி இருக்குது, அதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. B11 வரைக்கும், B1லேருந்து B11 வரைக்கும் இருக்குது. அதில் B3 பார்த்தீங்கன்னா 84, B7 85, பிசிஎம் ரிசர்வேஷன்லாம் 73 எடுத்திருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பிசிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 90 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. 90 எம்பிசி டிசி. அது எம்பிசியில் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா 88 மார்க், கிட்டத்தட்ட 2 மார்க் தான் குறைஞ்சிருக்கு. பிஎஸ்டிஎம் ரொம்ப நிறையலாம் குறையல. நீங்கள் கரெக்டாக 90 95 மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேம் லிஸ்ட் கண்டிப்பாக இருந்திருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 90 மார்க் கொடுத்துருக்காங்க. சென்னை நம்ம இப்போ சொல்கிறது மட்டும் சென்னை டிவிஷனில் மட்டும். சரிங்களா. அடுத்து தருமபுரி டிவிஷனுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்து வந்து திண்டுக்கல், அடுத்து காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பூர், திருவள்ளூர், விழுப்புரம். இது இத்தனை டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் டிரைவர் போஸ்டிங் வேகன்சியாக இருக்குது. அதனால தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் டிரைவர் எக்ஸாம் எழுதுனாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் கட் ஆஃப் மார்க் விட்டுருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ஷன் லிஸ்ட் விட்டுருக்காங்க. அது என்னன்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரிஜெக்ஷன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவங்களாம் மார்க் நிறைய எடுத்திருக்காங்க, ஆனாலும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாத விட்டுருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாத விட்டுருப்பாங்க. ஏஜ் பார் ஆகிருக்கும், இல்லைன்னா லைசன்ஸ் வந்து அந்த டேட்டுக்கு அப்புறம் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி காரணத்தினால இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க பேர்லாம் ரிஜெக்டட் லிஸ்ட்டில் வந்து போச்சு. இவங்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதையும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவே கொடுத்துருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ரிஜெக்டட் ஃபார் தி ரீசன் மென்ஷன் அகைன்ஸ்ட் தி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட நீங்கள் எதனால ரிஜெக்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசனும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதை நீங்கள் பார்த்துங்க. சென்னைக்கு கொடுத்துருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா ஜாகிர் ஹுசேன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வைக்கல அப்படின்ற சொல்லியிருக்காங்க. கதிர்வேல் அவங்க ஏஜ் வந்து பார் ஆயிடுச்சு. கார்த்திகா அவங்களுக்கு வந்து 28/4/2019 அப்புறம் அவங்க வந்து எல்எம்வி அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கல் லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு. சேட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வைக்கல. மோஸ்ட்லி ரீசன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வைக்காததும். தருமபுரி டிஸ்ட்ரிக்டும் ரிஜெக்ஷன் லிஸ்ட் விட்டுருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் ரீசன் அதே தாங்க. இன்னொன்று ஹேவிங் லெஸ் தென் 5 year எக்ஸ்பீரியன்ஸ், 5 வருஷத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சுதாகருக்கு சொல்லியிருக்காங்க. அதனால தருமபுரி டிஸ்ட்ரிக்கு. சரிங்களா. அதே மாதிரி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு கார்வேந்தன் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நாட் சப்மிட்டட் சதீஷ்குமாருக்கு. இது போல தான் 3 ரீசனுக்காக தான் நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள. ஈரோடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பேர், உங்கள் நேம் லிஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. சரிங்களா. அடுத்து காஞ்சிபுரத்துக்கு கொடுத்துருக்காங்க, கிருஷ்ணகிரிக்கும் கொடுத்துருக்காங்க, மதுரை, நாகப்பட்டினம் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போது டிரைவருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து போச்சு. ஷார்ட் லிஸ்ட் ஸ்கில் டெஸ்ட்டுக்கான ஷார்ட் லிஸ்ட் வந்து போச்சு. இந்த ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருவாங்க. நீங்கள் உங்கள் பேர் இருந்தாலும் பார்த்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரைவர் போஸ்டிங்க்கு எக்ஸாம் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த மெசேஜை. சரிங்களா. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக டைமுக்கு போயிடுங்க. 24/2/2025 இன்னும் 10 நாள் இருக்குது. 8:30 மணிக்கெலாம் போயிடுங்க. 8:30 மணிக்கு முன்னாலே போயிடுங்க. சரிங்களா. உங்கள் நேம் லிஸ்ட்லாம் இருக்குது. அதாவது அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தற்காலிக பட்டியலிடப்பட்ட அனைத்து தேர்வுகளும் தங்களது ஓட்டுநர் திறனறி தேர்விற்கான நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து நுழைவுச்சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் திறனறி தேர்வு நடைபெறும் இடத்திற்கு வர வேண்டும். அவங்களே சொல்லிட்டாங்க.
தேர்வர்களும் தங்களது ஓட்டுநர் திறனறி தேர்விற்கான நுழைவுச்சீட்டு இப்போ புதுசாகவே உங்களுக்கு ஒரு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நுழைவுச்சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் ஓட்டுநர் திறனறி தேர்வு நடைபெறும் இடத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்க டேட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க, எந்த பிளேஸும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போக வேண்டியதான். அடுத்து தேர்வர்கள் ஓட்டுநர் திறனறி தேர்வுக்கு வரும்பொழுது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற இணையதளம் பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து அசல் சான்றிதழ் மற்றும் அதன் சுய சான்றளிக்கப்பட்ட நகலையும் எடுத்து வரணும்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் அட்டஸ்டட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட், அதோட ஜெராக்ஸ் போட்டு செல்ஃப் அட்டஸ்டட் சர்டிஃபிகேட்டை அனைத்தையுமே கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அடுத்தது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட பார்வைத்திறன் தகுதி சான்றிதழ் மாதிரியை தேர்வர்கள் பதிவிறக்கம் செய்து அரசு கண் மருத்துவரிடம் கண் பரிசோதனை செய்து விண்ணப்பதாரரின் புகைப்படம், அரசு கண் மருத்துவரின் கையொப்பம், அலுவலக முத்திரையுடன் கூடிய தகுதி சான்றிதழ் பெற்று அச்சான்றிதழ் ஓட்டுநர் திறனறி தேர்வுக்கு வரும்போது கட்டாயம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஐஸ் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும்னு சொல்கிறாங்கன்னா, அஃபிஷியல் வெப்சைட் எம்ஹெச்சிசியில் அஃபிஷியல் வெப்சைட்டில் அதை தேர்வுகள் டவுன்லோட் பண்ணி கவர்மெண்ட் ஐ டாக்டர்கிட்ட, அதாவது அரசு கண் மருத்துவர்கிட்ட கண் பரிசோதனை செய்து அவங்களுடைய கையொப்பம் விண்ணப்பதாரரின் புகைப்படம் மற்றும் மருத்துவரின் கையொப்பம், அலுவலக முத்திரையுடன் கூடிய சான்றிதழ் பெற்று அச்சான்றிதழை நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. அவங்களே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அதைப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது 13(1)(2) குறிப்பிட்ட சான்றிதழ்கள் தேர்வர்கள் கொண்டு வர தவறினால் ஓட்டுநர் திறனறி தேர்விற்கு எக்காரணத்தை கொண்டும் அனுமதிக்கப்பட மாட்டார். மேலும் அச்சான்றிதழ்களை சமர்ப்பிப்பதற்கான கால நீட்டிப்பு கண்டிப்பாக வழங்கப்பட மாட்டாது. நீங்கள் எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே ஆகணும். அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் திரும்ப இன்னொரு வாய்ப்பும் நீங்கள் சர்டிஃபிகேட் நான் அப்புறமா எடுத்துகிட்டு வந்து காட்டுறேங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கான கால அவகாசமும் நீட்டிக்க மாட்டாங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அடுத்து இணையதள விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள தகுதிகளுக்கான சான்றிதழ்கள் சரியென அறிந்த பின்னர் அவர்கள் ஓட்டுநர் திறனறி தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவர். தவறான உறுதிமொழி மற்றும் பொருத்தமான சான்றிதழ்கள் இல்லையெனில் தேர்வர்கள் ஓட்டுநர் திறனறி தேர்வுக்கு கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு போனோடனே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணீங்களோ அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களை ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சரியாக இல்லைன்னா தேர்வர்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு தெளிவாகவும் சொல்லிட்டாங்க. அதையும் தற்காலிக பட்டியலிடப்பட்டவர்கள் ஓட்டுநர் திறனறி தேர்வுக்கு அழைக்கப்படுவதாலேயே அவர்கள் இப்பணிக்கான எந்தவித உத்தரவாதம் மற்றும் உரிமை கோர இயலாது. உங்களை ஸ்கில் டெஸ்ட்டுக்கு தான் கூப்பிடுறாங்க. உங்களுக்கு அதனால வேலை கிடைச்சி போச்சுன்னா நீங்கள் முடிவு பண்ணி வச்சுக்காதீங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்கில் டெஸ்ட்டு யாரெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட்டு அப்புறமா விடுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். அதன் பிறகு தான் அவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டே விடுவாங்க. யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்க லிஸ்ட்டு விடுவாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் இன்னும் 2 ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் அதுக்காக நம்ம இப்போ செலக்ட் ஆகிட்டோன்னு நினச்சிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இது என்றைக்கும் பார்த்தீங்கன்னா 14/2/2025 இருக்காங்க. சரிங்களா? இந்த பேரில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக போயிடுங்க. எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடுங்க. அதாவது எம்ஹெச்சி போர்ட்டலில் டவுன்லோட் பண்ண அந்த சர்டிஃபிகேட்டை எல்லாமே, அதாவது ஹால் டிக்கெட் விடுவாங்க எம்ஹெச்சியில், அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போங்க. அது போலயே ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் டவுன்லோட் பண்ணி கவர்மெண்ட் ஐ டாக்டர்கிட்ட சைன் வாங்கிட்டு உங்கள் புகைப்படம் விட்டுருக்கணுங்க. அதெல்லாம் மறந்துடாதீங்க. அது கண்டிப்பாக கொண்டுட்டு போங்க. அது கூடவே எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு போயிடுங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.
அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு தகவலும் பிறகு சந்திக்கலாம்.